அனைவருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு வரப்போகுது. ஸோ காவிரி தாய் மட்டும் இல்லை, எல்லா நதிகளுக்கும் நன்றி சொல்ற ஒரு தினமா அந்த தினத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த தினத்துல நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத, என்னென்ன புண்ணிய காரியங்களை செய்து நான் அதை பெருக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி நீங்க விளக்குறீங்க அப்படின்னு சொல்லி நேற்று கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ரொம்ப எளிமையாக தான் பண்ணுவேன். பீதாம்பரி பவுடர், அதுக்கப்புறம் லெமன், இது ரெண்டும் இருந்தாலே போதும். பாத்திரம் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு கிளீன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் சுடுதண்ணிலாம் போடுவாங்க விளக்க. அது போடுறது எனக்கு பிடிக்கல. ஒரு தடவை செஞ்சு பார்த்தேன். சாமி விஷயங்கள் சுடுதண்ணியில் போடுறதுங்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா நான் பூஜை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு முன்னாடி சிங்கை முதல்ல நல்லா கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனை பீதாம்பரியில் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோல்லே பார்த்தீங்கன்னா நான் நல்லா தேய்ச்சி விட்டேன். ரொம்ப லைட்டாக தேய்ச்சாலே போதும். நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். பாத்திரமும் நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம இதை அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெமன் தோல் உங்களுக்கு இதாகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் எப்போவும் நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்குற அந்த ஸ்க்ரப்பரில் கூட தேய்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த நாச்சியார் கோவில் குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஆடி போகிறத்தன்னைக்கு நான் அம்பாலை இதில் ஆவாகனம் செஞ்சு வளைகாப்பு அலங்காரம் இந்த விளக்குல தான் நான் போட்டேன். இதை பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுல ஆடி பூரம் அந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 7 முக விளக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா 7 முக விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் கிரகப்பிரவேசப்ப எங்கள் பிறந்த வீட்டு சீராக கொடுத்தது இந்த விளக்கு. அதுக்கு முன்னாடி நான் மண் அகல் விளக்குல 7 முக விளக்கு வச்சு நான் ஏற்றியிருந்தேன் கார்த்திகை தீபத்தில் வாடகை வீட்டில் இருக்கும்போது. அப்போ இதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஏற்ற எனக்கு வீடு அமைஞ்சதை நான் உணர்ந்தேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா வீடு அமையணும் அப்படின்னா நீங்கள் 7 முக விளக்கு கூட வாங்கி ஏற்றலாம். அதுக்கான வீடியோ பதிவும் நான் ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அப்பப்போ நான் கழுவிக்குவேன். அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு கூட நான் எடுத்து விளக்கிக்குவேன். ஸோ அடுத்த நாள் முக்கியமாக ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த பூஜை பாத்திரம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா முத நாள் வியாழக்கிழமை கழுவுவேன். ஸோ வாரத்தில் 2 நாள் இப்போல்லாம் கழுவிடுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சேர்ந்துச்சுன்னா அந்த பூஜை பாத்திரம் கழுவுறதே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பூஜை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தோணிடும். அந்த மாதிரி நம்ம பேர்டனை ஏற்றுக்க வேணாம். அப்படிங்கிறனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எப்போ 2 தட்டு விளக்கு ஏற்றிருந்தேன். இப்போ வாராகி அம்மனுக்கு பஞ்சமி அன்னைக்கு நான் ஏற்றுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த தட்டை பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா விளக்கி எடுத்துருவேன். அது செவ்வாய் வெள்ளியா இல்லாத பட்சத்துல மற்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நான் விளக்க அந்தந்த விளக்க அப்பப்பவே நான் கழுவிடுறதுனால எனக்கு ரொம்ப சேர்றது கிடையாது. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா மண்ணகல் தான் நிறைய விளக்கு யூஸ் பண்றேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை நான் இதெல்லாம் விளக்கி எடுத்துட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலேயே ஆடி 3ஆம் வெள்ளி. அதனால அது முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சோடனே இந்த பாத்திரங்கள் பூஜை பாத்திரங்கள் தான் நான் விளக்குனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்யறது வழக்கம். ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த முளைப்பாரி எடுத்தல்ங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் முளைப்பாரியை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டேன் அப்படின்னா ஒரு தொன்னையில சும்மா மண்ணை போட்டு நவதானியத்தை போட்டேன். அது நல்லா வந்துருந்துச்சு. ஆடி 18 அன்னைக்கு போய் ஆத்துல விட்டேன். நான் எந்த ஒரு விஷயம் ஆன்மீக விஷயம் பண்ணாலுமே அது என் மனசுக்கு தோணும். அதை விளையாட்டுத்தனமா தான் பண்ணுவேன். குழந்தைங்க எப்படி பொம்மையை வச்சு விளையாடுமோ அந்த மாதிரிதான் நான் எடுத்து பண்றேன். அதுக்கப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ் தெரியும் போதுதான் நம்ம விளையாட்டுத்தனமா பண்ணும்போதே அம்பாள் இவ்வளவு ஏத்துக்கிட்டாங்க, நம்ம இதை கொஞ்சம் நல்லாவே பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வருஷம் சொந்த வீட்டுல எனக்கு முளைப்பாரி போடணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. போன வருஷம் என்னால போடுறதுக்கான அந்த ஞாபகம் கூட வரல. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முளைப்பாரி போடணும் அப்படின்னு தோணுச்சு. மண் சட்டிலையும் போடலாம், இந்த மாதிரி கூடைகள்லையும் போட்டோம்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். அப்படிங்கறனால நான் ஃபர்ஸ்ட் மண்ணை பரப்பி அதுக்கப்புறம் நவதானியம் நெல் இதெல்லாம் கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல மண்ணை பரப்பி அதுல பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு வச்சுட்டேன். நேத்தே இதை செஞ்சு வச்சுட்டேன். அப்பதான் 5 நாள் கணக்கு வருது. முளைப்பாரி எப்படி வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆடி 18 அன்னைக்கு எந்த விஷயத்த நான் பெருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா புண்ணிய காரியங்களை தான் பெருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வேண்டியிருந்தது நாகமணி தேவி அம்மன்ட்ட என்ன வேண்டியிருந்தேன் அப்படின்னா
வருஷம் ஆடி 18 அன்னைக்கு உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி இங்க வர பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச 5ஓ 7ஓ நான் புடவை வந்து நான் சாத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது யோகி பிறக்கிறதுக்கு முன்னாடி வேண்டுனது யோகி பிறந்ததுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஆடி 18 ஆடி அமாவாசையோட சேர்ந்தே வந்திருந்தது. அதனால ஆடி அமாவாசைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் 11 பிளவுஸ் பீட் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருது, காலையிலே வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறனால எங்க வீட்டுக்காரன் சொன்னாரு நம்ம வந்து சேரியை வச்சு கொடுப்போம், ஏன்னா அதான் நம்ம வேண்டியிருந்தோம் அதையே வச்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ வந்து வருஷத்துல இருந்து எல்லா வருஷமும் சேரீ தான் கொடுத்தேன். போன ஆடி அமாவாசைக்கு தான் பிளவுஸ் பீட்டு அது 11 பேத்துக்கு வச்சு கொடுத்தேன். நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 11ஓ 15ஓ எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 7 புடவைகள், இந்த 7 புடவையும் சாரதாஸ்ல தான் வந்து எடுத்தேன். கல்யாணி சாரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த சாரீ இருந்தது, கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பட்டு சாரீ மாதிரியே இருந்தது. குஞ்சம்லாம் வச்சிருந்துச்சு அந்த புடவை முந்தானியில. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிச்சுகள்லாம் இருக்கனால ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டுறதுக்கும். கலர்களும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த சாரீலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஆடி 18 அன்னைக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆடி 18க்கு நம்ம வந்து அன்னைக்கு வந்து வீட்லயே நான் சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி சாரீ நம்ம எடுத்தாலுமே தனியா வந்து ஒரு பிளவுஸ் பீட் வந்து எடுக்கணும், தனியா வந்து பிளவுஸ் வந்து வச்சு கொடுக்கணும், வெறும் சாரீ மட்டும் வச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வருஷம் பண்ணும்போது எனக்கு தெரியாது, நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்பா அங்க இருக்க கோவில் இருக்கவங்க சொன்னனால நான் வந்து இதை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷத்துல இருந்து பிளவுஸ் பீட்டும் தனியா வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபா. அந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய். ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 7 பேருக்கு வந்து எடுத்திருந்தேன். இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, சாரீ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் வந்து தேவையானது மங்கள பொருட்கள்லாம் என்னன்னோ அதெல்லாம் வந்து இப்பவே வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு வந்து என்ன வாங்கணும், பூ, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப போகும்போது வாங்கிக்கலாம், இல்ல நாள் வந்து வாங்கி வச்சோம்னா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த சாரிக்கு மேட்சா வந்து அக்யூரேட்டா வந்து பிளவுஸ் கிடைக்காட்டியும் ஓரளவு மேட்ச் பண்ற மாதிரி நான் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா சாரிலேயே நமக்கு வந்து பிளவுஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இப்ப சாரி பிளவுஸ் 2 வந்து சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 7 சாரிக்கு மேல நான் வந்து என்னென்ன வைக்கணும் தாம்பாளம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற எப்பவும் போல மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாங்கல்ய கயிறு, அப்புறம் குண்டு மஞ்சள் வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து 11 ரூபாயோ இல்ல 5 ரூபாய் காயினோ நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல், இது எல்லாமே வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வச்சுட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வரலட்சுமி நோம்புக்கும் சேர்த்தே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தமா நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அலைச்சல் வந்து மிச்சமாகும். ஸோ அதனால வந்து வரலட்சுமி நோம்பும் வரப்போகுது இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சேர்த்தே நான் வாங்கிட்டேன். இதுக்கும் சேர்த்தே நான் வந்து வாங்கிட்டேன். பிளவுஸ் பிட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதான் வரலட்சுமி நோம்புக்கு வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 7 புடவை மேலையும் வந்து என்னென்னலாம் மிஸ் பண்ணாம வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சாச்சு. கண்ணாடி வளையல் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்து வாங்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாங்கல்ய சரடு வந்து பாத்தீங்கன்னா கயிறு 20 ரூபா, ஆஃபர்ல வந்து 19 ரூபா, ஒரு கயிறோட விலை 19 ரூபாய். நான் வந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 35 அந்த மாதிரி கணக்குல வந்து வாங்கியிருந்தேன். இந்த கயிறு வந்து நம்ம கொடுக்கும்போது சும்மா நார்மலா நம்ம வந்து திரிஞ்சு போற மாதிரி கயிறுலாம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல கயிறா கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கோத்து போடும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து கயிறு விஷயத்திலையும் மஞ்சள், குண்டு மஞ்சள் விஷயம் ரொம்ப கவனமா நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னுடைய வேண்டுதல். நீங்க வந்து ஆடி 18க்கு என்னெல்லாம் செய்வீங்க? சில பேர் வந்து தலை ஆடியா இருக்கும், அவங்க வந்து வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஆடிக்கு வந்து அழைச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி புது பெண்கள் வந்து புதுமண தம்பதிகள் வந்து கயிறு வந்து மாத்துறவங்க மாத்துவாங்க. அதே மாதிரி ஆத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்யாண மாலையை வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல போய் விடுவாங்க. சோ இந்த மாதிரி விசேஷங்களும் நடக்கும். சோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோல ஆடி 18 அன்னைக்கு நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இந்த வளையல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா வந்து வாங்கியிருந்தேன் ஒரு பாக்ஸ்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கால்வாசி வளையல் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போய் தான் இருந்துச்சு இந்த மாதிரி எட்ஜ்ல வந்து. அதனால அந்த மாதிரி நம்ம கொடுக்க கூடாது, அது வந்து நெகட்டிவிட்டி வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வளையல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடைஞ்ச வளையல வந்து போடக்கூடாது. ஸோ அதனால பார்த்து தான் வந்து 4 வளையலா வந்து நூல்ல கட்டி நான் வந்து வச்சிருந்தேன். ஸோ வந்து மெரூன் கலர், சிகப்பு, பச்சை, அப்புறம் லைட் கிரீனு, இந்த மாதிரி மஞ்சள், இந்த மாதிரி இருந்தது. ஸோ வளையல் வந்து ரொம்பவே மொத்தமா தான் இருந்தது. ஆனா அந்த எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருந்தது. அந்த வளையல மட்டும்
தனியா இந்த இத்தனை வளையலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த எட்ஜில். ஸோ அதனால அதெல்லாம் தனியா எடுத்து வச்சு நான் வந்து பூக்குடையில வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதை கண்டிப்பா வைக்கணும், பூக்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து 5 ரூபாய் நாணயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் வந்து வச்சிருக்கேன். இல்ல 11 ரூபாய் காசு கூட நம்ம வைக்கலாம். நான் வந்து என்னுடைய ஆடி 18க்கு வருஷம் நான் வந்து என்னுடைய மகன் பிறந்ததுல இருந்து இப்படிதான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேண்டுதல் இது. எல்லாரும் இப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா நீங்க என்னெல்லாம் ஆடி 18 அன்னைக்கு நல்ல விஷயங்கள் செய்யறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பெருகி கொடுக்கும். நான் வந்து புண்ணியத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்களுடைய குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து கோவிலுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வர சொல்ல மாட்டேன். அந்த கோவில்ல யாரு அப்ப வராங்களோ அப்படிதான் வந்து இத்தனை வருஷமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்க யாரு அந்த நேரத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த பொருள் வந்து கண்டிப்பா போய் சேரும். அது அம்பாலே வந்து சப்த கன்னி வடிவுல வந்து 7 பேர் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. சோ வந்து இத்தனை வருஷமா அப்படிதான் எதர்ச்சியா வருவாங்க, அதை வந்து வாங்கிட்டு போவாங்க, சந்தோஷமா இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யறது. நம்ம வீட்டு ஆளுங்களே கூப்பிட்டு நம்மளே கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க, நம்ம பழகினவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிடலாம். அதுல ஒண்ணும் தவறு கிடையாது, நம்ம வீட்டுல செய்யறனால. இது வந்து கோவில்ல போய் கொடுக்கும் போது நம்ம அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு பதிலா அங்க வர்றவங்க அம்பாவோட அருளை பெறத்துக்கு அன்னைக்கு வரவங்களுக்கு இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்டாவும் அவங்களுக்கு இருக்கும். அது யாருக்கு கிடைச்சாலும் அவங்க சந்தோஷமா தான் போவாங்க. கண்டிப்பா ஒரு அம்மன் கோவில் வாசல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு மங்கள பொருள் கிடைக்குதுன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அந்த சந்தோஷத்தோட பிரதிபலன் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும் இதோடைய பெருமை. சோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்னெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும், வீட்டுல எப்படிலாம் நான் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் அவங்களுடைய ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, நல்லபடியா விதைச்சு நல்ல அறுவடை செய்யணும்னு வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம்.